மாதம்பட்டி ரங்கராஜ் மேல செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்ட் ஜாய் கிறிசல்டா பல குற்றச்சாட்டுகளை முன்வச்சு அவர் மேல வழக்கு தொடர்ந்து இருக்கிற விஷயம் நம்மள பலருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. முதல் மனைவி ஸ்ருதியை பிரிஞ்சு வாழ்றதா பொய் சொல்லி தன்னை ஏமாத்தி திருமணம் பண்ணிக்கிட்டாருனோ, இப்போ நான் அவரால் கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சதும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாருனோ, என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அவர் தான் அப்பானோ ஆதங்கப்பட்டு ஜாய் கிறிசல்டா பேசியிருந்தாங்க. ஆனா ஜாய் கிறிசல்டா காவல்துறையில கொடுத்த புகார் தொடர்பா மாதம்பட்டி ரங்கராஜ் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லி ஆதங்கப்பட்டு பேசியிருந்தாங்க. மேலும் மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிறிசல்டா மேல மான நஷ்ட ஈடு வழக்கு தொடர்ந்திருந்தாரு. ஆனா தீர்ப்பு ஜாய் கிறிசல்டாக்கு சாதகமா வந்துச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில மாதம்பட்டி ரங்கராஜை நேர்ல ஆஜராக சொல்லி மகளிர் ஆணையம் அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜே முதல் முறையா ஜாய் கிறிசல்டா தொடர்பான சர்ச்சையை பத்தி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனைவருக்கும் வணக்கம். நீதிமன்றத்திற்கு வெளியே திருமதி ஜாய் கிறிசல்டா எழுப்பிய தற்போதைய சர்ச்சையை தீர்த்து வைக்குமாறு பல நபர்கள் என்னை அணுகி வருகின்றனர். நீதித்துறை செயல்பாட்டில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது என்பதையும் சட்டத்தின்படி உண்மை நிலைநாட்டப்படும். இந்த சர்ச்சையை தீர்க்க நான் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளேன் என்பதையும் திட்டவட்டமாக கூற விரும்புகிறேன். இந்த பிரச்சனை தொடர்பான எந்த ஒரு ஊடக விசாரணையிலோ அல்லது பொது விவாதத்திலோ ஈடுபடவோ ஊக்குவிக்கவோ அல்லது பதிலளிக்கவோ நான் விரும்பவில்லை. ஆன்லைன் ஊடகங்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. நடந்து வரும் சர்ச்சை குறித்து எந்த கருத்துக்களையும் அனுமானங்களையும் வெளியிடுவதை தவிர்க்குமாறு அனைத்து ஊடக நிறுவனங்களையும் நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த சர்ச்சையை சட்டத்தின்படி எதிர்கொள்வேன். ஜாய் கிறிசல்டா எதிர்பார்ப்பது போல் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு காண நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். எனது நலனில் அக்கறை காட்டி எனக்கு உறுதுணையாக இருந்து ஆதரவு மற்றும் பிரார்த்தனைகள் வழங்கிய அனைத்து நலன் விரும்பிகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றி அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறதாகவும், எந்த ஒரு பிரச்சனையையும் சட்டப்படி எதிர்கொள்வேன் அப்படின்னும், ஜாய் கிறிசல்டா மாதிரி நீதிமன்றத்துக்கு வெளியே இந்த பிரச்சனையை பற்றி பேசி சரி பண்ண போறதில்லை அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. மேலும் இந்த பிரச்சனை தொடர்பாக மீடியாவில் பேசவோ விவாதம் பண்ணவோ போறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மூலமா மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா பிரச்சனை தொடர்பாக பிரஸ்ஸை சந்திக்கிறதா இல்லைன்னு பதில் அளிச்சிருக்காரு. ரொம்ப நாளாவே மாதம்பட்டி ரங்கராஜ் ஏன் மீடியாவை சந்திக்க மாட்டேங்கிறாரு, பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கேள்விகள் ஜாய் கிறிசல்டா கிட்ட இருந்து எழுப்பப்பட்டு வரவே தான் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. மாதம்பட்டி ரங்கராஜோட இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு ஜாய் கிறிசல்டாவோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.